मंत्री आई पेरियासामी ने कहा कि मुख्यमंत्री के आदेश पर दिंडीगुल में पहले चरण में 4 लाख और दूसरे चरण में 62,000 महिलाओं को महिला अधिकार राशि दी गई। पूरे तमिलनाडु में अब तक 1.14 करोड़ लाभार्थियों को यह राशि मिल चुकी है। முதல் கட்டமாக 4 லட்சம் பேருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பாலியல் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் கொடுத்த மனுக்களை எல்லாம் பரிசீலித்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் 62,000 பேருக்கு மொத்தம் 4,62,000 பேருக்கு இப்பொழுது நம்முடைய மாவட்டத்தில் இருக்க மகளிருக்கு உரிமை தொகை 2வது கட்டமாக 62,000 நம்ம கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு லெவலில் ஏற்கனவே 1,14,00,000 மேலே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த முறை ஒரு 17 லட்சத்துக்கு சேர்த்து 1,30,00,000 மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை தொடர்ந்து இப்போ இனிமேல் இந்த 62,000 பேர் போக யாருக்காவது விடுபட்டிருந்தால் அவர்கள் அப்பீல் செய்யலாம். அவர்களுடைய மனுவை நிச்சயமாக அரசு பரிசீலித்து வழங்க உரிய நடவடிக்கை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுப்பார்கள். காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மகளிர் கூட விடுபட்டு போகாமல் அவர்கள் கரங்களில் மாதம் மாதம் வழங்குகின்ற கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வழங்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள்.